Good afternoon, everyone. I warmly welcome you all to the World Heart Day 2024 Awareness Program, organized by the Department of Biotechnology. Today, we have gathered here to raise the importance of heart health and encourage collective action towards student community. This year's theme is focused on Use Heart for Action, which serves as a reminder that every beat counts. It is a call to action, urging us to prioritize cardiovascular health and support those affected by heart-related diseases. Now let us invite Dr. Bharatkumar Pichai, Professor and Director, Research Training and Publication at the Office of Research and Development, a renowned scientist in cardiovascular pharmacology, for the scientific address, and to share his expertise on recent advances in cardiovascular pharmacology. சரி உட்காருங்க தம்பி இவ்வளோ சவுண்ட் Good afternoon, students. So first of all, I would like to convey my sincere gratitude to Dr. Geeta for having invited me to deliver a talk at this World Heart Day. Dear students, this particular day is being celebrated to make awareness among the public with regard to the incidence of cardiovascular disease, its prevalence and prevention. For that purpose, World Heart Federation, in association with WHO, World Health Organization, every year 29th September they celebrate World Heart Day. So yesterday, since it was a holiday, today we are celebrating. My title of presentation is Students. Okay. Students, கொஞ்சம் அமைதியா இருக்கணும்பா. ரொம்ப இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் நம்ம நீங்க பேச போறோம். நான் ஒரு 20 வருஷமா கார்டியோவாஸ்குலர் ஃபீல்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதை பேஸ் பண்ணி என்னோட நாலேஜை உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போறேன். சரிங்களா? இந்த கார்டியோவாஸ்குலர் ஏரியாவில் ஒரு 100 பேப்பர் மேலே பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். By collaborating with the US Food and Drug Administration. So அதை பேஸ் பண்ணி இன்னைக்கு நம்ம சில பாயிண்ட் சொல்ல போறோம். எப்படி கார்டியோவாஸ்குலர் டிசீஸ் எப்படி வருது, அதை எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம். ஸோ இதை மாதிரி ஒரு ரொம்ப யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைக்கும். உங்க ஃபேமிலிலேயே நீங்க வந்து இதை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நிறைய பிரச்சனை இருந்து நீங்க மீண்டு வரலாம். ஓகே லெட் அஸ் ஸ்டார்ட். ஸோ இந்த புக் வந்து நான் 2015 பப்ளிஷ் பண்ணேன். அந்த புக்கோட டைட்டில் வந்து பேத்தோபிசியாலஜி அண்ட் ஃபார்மகோதெரபி ஆஃப் கார்டியோவாஸ்குலர் டிசீஸ். ஹியர் யூ கேன் see my name. மீதி 2 பேர் வந்து US Food and Drug Administration அங்க ஒர்க் பண்றவங்க. அந்த டாக்டர் கௌரா ஜெகதீஷ் வந்து சீனியர் எக்ஸ்பர்ட் ஃபார்மகாலஜிஸ்ட். அவர் வந்து ஒரு 75 இயர்ஸ் ஓல்டு பர்சன். அடுத்து இருக்கவங்க டாக்டர் கிங் மாங், அவர் வந்து சீனியர் மெடிக்கல் ஆஃபீஸர். 2 பேருமே US Food and Drug Administrationல ஒர்க் பண்றவங்க. நீங்க சாப்பிடுற காய்ச்சல் தலைவலியில இருந்து கேன்சர் வரைக்கும் மாத்திரை வந்து மருந்துகளை வந்து அப்ரூவ் பண்றவங்க அவங்க தான். யாரு? US Food and Drug Administration. ஸோ அவங்களோட சேர்ந்து எழுதின புக்கு. இந்த புக்ல இருந்து நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொடுக்க போறேன். அடுத்து ஒரு 1/2 hour பேச போறேன். அவ்வளவுதான். நீங்க கவனமா படிங்க. நிறைய பிரச்சனை தப்பிச்சுக்கலாம். இந்த கார்டியோவாஸ்குலர் பிரச்சனைல இருந்து தப்பிச்சுக்கலாம். தமிழ்லயே நான் பேசுறேன், நீங்க எல்லாரும் கவனமா படிங்க. ஸோ இது அந்த புக்குப்பா. இந்த புக்கோட விலை வந்து 220 euro. நீங்க பாக்குறீங்க. ஓகே, இதெல்லாம் இருக்கட்டும். ஸோ எல்லாத்துக்கும் ஒரு அவுட்கம் இருக்கணும். இந்த செஷனோட அவுட்கம் என்ன அப்படின்னா, இது முடிஞ்ச பிறகு you will be able to explain கார்டியோவாஸ்குலர் டிசீஸை பத்தி ஜென்ரலா சொல்லுவீங்க. அப்புறம் ரெனின் ஆஞ்சியோடென்சின் அல்டோஸ்டரான் சிஸ்டம், அது ஹார்ட்ல இருக்க ஒரு சிஸ்டம். அது அப்நார்மல் ஆக்டிவேட் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு நிறைய கார்டியோவாஸ்குலர் டிசீஸ் வரும். ஸோ அதை பத்தி நம்ம பேச போறோம். அப்புறம் இதெல்லாம் லைட்டா ஒரு கிளான்ஸ் மாதிரி நம்ம கொடுக்க போறோம், டைம் இருக்கிறத பொறுத்து. ஓகே, இந்த ஒரு பிரிலிமினரி ஒரு இன்டர்நெட் ஸ்லைட பாருங்க எல்லாருமே. இதுல என்ன எழுதிருக்காங்க பாருங்க. According to the report of World Health Organization, non-communicable disease kill 38 million people each year. அதாவது இந்த உலகத்துல வர்ற நோய்கள்
டிசீஸ்லாம் மனுஷனுக்கு வர நோயில ரெண்டா பிரிக்கிறாங்க. ஒன்னு கம்யூனிகபிள் டிசீஸ், இன்னொன்னு நான் கம்யூனிகபிள் டிசீஸ். கம்யூனிகபிள் டிசீஸ் அப்படின்னா இப்ப நம்ம கொரோனா வைரஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ் என்ன வாட்டர் மூலமாவோ ஏர் மூலமாவோ நமக்கு வரும். நான் கம்யூனிகபிள்னா ஒருத்தர் வந்துச்சு ஒருத்தருக்கு போகாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹைப்பர் டென்ஷன் அதெல்லாம் நான் கம்யூனிகபிள், டயபெட்டிஸ் மெலிட்டஸ் அதெல்லாம் நான் கம்யூனிகபிள். ஸோ இந்த கம்யூனிகபிள் அண்ட் நான் கம்யூனிகபிள் அந்த ரெண்டா பிடிக்கிறாங்க. அதுல நான் கம்யூனிகபிள் டிசீஸ் வந்து 38 மில்லியன் பீப்புள் வந்து ஒவ்வொரு வருஷமும் வந்து சாகடிக்கிறாங்க. 38 மில்லியன் பீப்புள் அவுட் ஆஃப் 56 மில்லியன் டோட்டல் டெத். அதாவது 56 மில்லியன் பீப்புள் வந்து வருஷம் இறக்குறாங்க. அதுல 38 மில்லியன் பீப்புள் வந்து எப்படி இறக்குறாங்க அப்படின்னா கார்டியோவாஸ்குலர் டிசீஸ்னால இறக்குறாங்க. மெயினா கார்டியோவாஸ்குலர் இல்ல, நான் கம்யூனிகபிள் டிசீஸ். அந்த நான் கம்யூனிகபிள் டிசீஸ்ல அதிகமா மனுஷனை வந்து அந்த டெத்தை வந்து காஸ் பண்றது என்ன அப்படின்னா கார்டியோவாஸ்குலர் டிசீஸ். எவ்வளவு 17.5 மில்லியன் பீப்புள். அதாவது ஆல்மோஸ்ட் 50% ஆஃப் டெத் வந்து கார்டியோவாஸ்குலர் டிசீஸ் தான். அதுக்கு அடுத்து வந்து கேன்சர். கேன்சர்லாம் அதுக்கு அடுத்து வந்து அடுத்து வர்றது. கேன்சருக்கு அடுத்து வந்து வர்றது வந்து ரெஸ்பிரேட்டரி டிசீஸ். இந்த ஆஸ்துமா, குரோனிக் அப்ஸ்ட்ரக்டிவ் பல்மனரி டிசீஸ் இதெல்லாம் சொல்றாங்கல்ல. இது சும்மா சாதாரண படிக்கடி வந்தாலே மூச்சு வாங்கும். அவங்களாம் அடுத்து அந்த ரெஸ்பிரேட்டரி டிசீஸ். சரிங்களா? அடுத்து கடைசியா வந்து டயபெட்டிஸ். ஸோ இந்த ரேஷியோ பாருங்க, இது ஒரு 50% கிட்ட நான் கம்யூனிகபிள் டிசீஸ்ல நிறைய பேர் சாகிறது எதனால அப்படின்னா கார்டியோவாஸ்குலர் டிசீஸ்னால. கார்டியோவாஸ்குலர் டிசீஸ் அதனால சொல்றாங்க cardiovascular disease is therefore a leading cause of death worldwide and the prevalence in both developed and developing nations is incessantly progressing. கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு கூட்டிட்டே இருக்கான். இப்ப சொல்றாங்க நேற்று இருந்தாரு இன்னைக்கு அட்டாக் வந்துருச்சு இறந்துட்டாரு, திடீர்னு பிபி இருக்குன்றாங்க, திடீர்னு ஹார்ட்ல ப்ராப்ளம் இருக்குன்றாங்க, திடீர்னு வந்து ஹார்ட்ல ஸ்டென்ட் வைக்கிறாங்க, என்ன திடீர்னு ஹார்ட்ல பேஸ் மேக்கர் வைக்கிறாங்க, அந்த இதய துடிப்பு வந்து கம்மியாயிருது. இது எல்லாமே சேர்ந்ததுதான் திடீர்னு நெஞ்சில வலிக்குது, ஹார்ட்ல வலிக்குது, இங்க செஸ்ட்ல வலிக்குதுன்றாங்க, ஆஞ்சைனா. இது எல்லாமே கார்டியோவாஸ்குலர் டிசீஸ். இதனால வர இறப்பு தான் இந்த உலகத்திலேயே அதிகம். அதனால இந்த டே வந்து வேர்ல்டு ஹார்ட் ஃபெடரேஷன், வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனோட சேர்ந்து ஒரு அவேர்னஸ் கொடுக்கணும், ஸ்டூடெண்ட்டுக்கு அவேர்னஸ் கொடுக்கணும், அவங்க ரொம்ப அந்த அசால்ட் எடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இந்த டே கண்டக்ட் பண்றாங்க. அதை நம்ம பயோடெக்னாலஜி டிபார்ட்மெண்ட் மூலமா நம்ம கண்டக்ட் பண்றோம். ஸோ இந்த ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் நான் ஒரு 1/2 மணி நேரம் பேசுவேன், அப்புறம் எக்ஸ்பர்ட் ஒருத்தர் வர்றாரு, அவர் ஒரு 1/2 மணி நேரம் பேசுவாரு. அப்போ உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிய வரும். சரிங்களா? ரைட் தம்பி, இந்த இடத்துல ரொம்ப சிரிச்சு பேசிட்டு இருக்கீங்க. இந்த கூண்டோட வெளியே விட்டுருங்க. ஒண்ணு கவனிங்க, இல்லைன்னா பேசாம தூங்கிடுங்க. கவனிக்க டிஸ்டர்ப் பண்ணாங்க. இது எந்த டிபார்ட்மெண்ட்பா? யாரு? எந்த டிபார்ட்மெண்ட்? எந்த டிபார்ட்மெண்ட்பா? விளையாட்டுக்கு பண்றோம்னு நினைக்கிறீங்களா? நீங்க இன்னொருத்தர் சிரிக்கணும்னு சொல்லி உங்களை பைத்தியமாக்க நான் அதிகமா கிளாஸ்லாம் கோபப்பட மாட்டேன். ஒண்ணு கவனிங்க, இல்லைன்னா கவனிக்க மாதிரி நடிங்க, இல்லைன்னா தூங்கிடுங்க. சும்மா கவனிக்கிறாங்க டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே பை. சரிப்பா, இங்க பாருங்க ஹார்ட் பிரேக்கிங் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். அதாவது இது வந்து எதுல பப்ளிஷ் ஆச்சு? நேச்சர்ன்ற ஒரு ஜேர்னல்ல பப்ளிஷ் ஆச்சு. இதுல பாருங்க மேஜர் காசஸ் ஆஃப் டெத், அதாவது அதிகமான வந்து டெத் எந்த அதனால என்ன காசு, அது எந்த காரணம் அப்படின்னு பாக்குறாங்க. அதுக்கு முக்கியமே வந்து பாருங்க கார்டியோவாஸ்குலர் டிசீஸ் அரௌண்ட் 31%. அப்புறம் கம்யூனிகபிள் அதெல்லாம் வருது. அப்புறம் இன்ஜுரி, திடீர்னு ஆக்சிடென்ட் ஆகுது இறக்குறாங்க. அப்புறம் அதர் நான் கம்யூனிகபிள் டிசீஸ், இந்த டயபெட்டிஸ் அந்த மாதிரி இது. ஸோ கார்டியோவாஸ்குலர் டிசீஸ் இஸ் த மேஜர் காஸ் ஆஃப் டெத் அப்படின்றாங்க. நம்ம சொல்லல, நேச்சர்ல பப்ளிஷ் பண்ணாங்க. சரிங்களா? இந்த கெனான் அப்படின்ற ஒரு பெரிய ஒரு கிளினிக்கல் டாக்டர் அவர் வந்து பப்ளிஷ் பண்ணாரு. இந்த கார்டியோவாஸ்குலர் டிசீஸ்லயே எது காஸ் பண்ணுது, எந்த இது வந்து கார்டியோவாஸ்குலர் டிசீஸ் வந்து மேஜர் டெத்தை காஸ் பண்ணுது அப்படின்னா இங்க போட்டுருக்காங்க பாருங்க. இஸ்கீமிக் ஹார்ட் டிசீஸ் 42.5%. இஸ்கீமிக் ஹார்ட் டிசீஸ்னால ஒண்ணும் இல்ல, உங்களுக்கு வர ஹார்ட் அட்டாக் அண்ட் கார்டியாக் பெயின், இது ரெண்டுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா 42.5% டெத்தை காஸ் பண்ணுது. அதுக்கு பிறகு என்ன அப்படின்னா செரிப்ரோவாஸ்குலர் டிசீஸ், அது வந்து ஒரு 35%. செரிப்ரோவாஸ்குலர் டிசீஸ்னா ஸ்ட்ரோக், திடீர்னு இருக்காங்க, ஒரு இடது கை வலது கால் வர மாட்டேங்குது, அல்லது வலது கை இடது கால் வர மாட்டேங்குது, அல்லது 2 கை 2 கால் வர மாட்டேங்குது. இதுக்கு என்ன காரணம்? ஸ்ட்ரோக். கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸ்ட்ரோக் கேள்விப்பட்டிருக்கீங்க. ஸோ அது வந்து அதுவும் கார்டியோவாஸ்குலர் டிசீஸ் தான். இப்போ ஹார்ட்ல வந்து போய் பிளாக் அடைச்சிச்சு அப்படின்னா
அது வந்து ஹார்ட் அட்டாக். இதே இது பிரெயின் இதில் அடைச்சிச்சு அப்படின்னா அது வந்து cerebrovascular disease. ஸோ இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி பார்த்தீங்க அப்படின்னா 42% ischemic heart disease வந்து that causes cardiovascular death. ஸோ இதுவும் அந்த நேச்சர்ல பப்ளிஷ் ஆன ஒரு ஆர்டிகல் தான். அடுத்து பாருங்க, இப்போ ரிஸ்க் ஃபேக்டர் பார்க்குறோம். ரிஸ்க் ஃபேக்டர் ரெண்டா பிரிக்கிறோம். ஒன்று வந்து மாடிஃபைபிள் ரிஸ்க் ஃபேக்டர், இன்னொன்று நான் மாடிஃபைபிள் ரிஸ்க் ஃபேக்டர்.